கிடையாது பேர் பார்ப்பார், அப்புறம் வேற எதையாவது பார்ப்பார், அப்புறம் வாட்சி பார்ப்பார், அப்புறம் பாக்கெட்ல சாவி இருக்கான்னு பார்ப்பார், மொபைல் இருக்கான்னு பார்ப்பார், எல்லாத்தையும் பார்ப்பாரு. தொழுகையில மட்டும் அல்லாஹ்வை பார்க்கவே மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய இபாதத்திற்கும் பார்வைக்கும் சம்பந்தம் உண்டு. ஹதீஸ்ல நீங்கள் தக்பீர் கட்டிவிட்டால், தக்பீர் கட்டி வெளியே நீங்கள் சலாம் கொடுத்து வெளியே வர வரைக்கும் உங்கள் பார்வையை சரி செய்யுங்கள். நிற்கிற போது நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் சைடு வலது முன்னர் எதுவுமே கிடையாது. நீங்கள் குனிந்து நீங்கள் செஜிதா செய்த இடத்தை மட்டும் பாருங்கள். இப்ப நிமிர்ந்து கூட நீங்கள் செவுத்த கூட பார்க்க வேண்டாம் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை சொல்லுகிறார்கள். சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரஃபஅஹின்ன அபுசாரஹும் இந்த துஆஇ ஃபி ஸலாத்தி இலா ஸமாஇ. நீங்கள் துஆவிலேயும் தொழுகையிலேயும் நீங்கள் வானத்தின் பக்கம் பார்க்க வேண்டாம், இப்படி உயர்த்தி பார்க்க வேண்டாம், நீங்கள் குனிந்தே இருங்கள். எவர் இந்த ரெண்டு இபாதத்திலையும் தொழுகையிலையும் துஆவிலையும், துஆ ரொம்ப மோசம், இப்படி வச்சுட்டு பார்ப்பாரு, இப்படி பார்ப்பாரு, கை மட்டும்தான் இருக்கணும், தலை ஃபுல்லா இப்படியே ஒரு 60 டிகிரி 90 டிகிரி செல்சியஸ்ல சுத்திட்டே இருக்கும். யார் வருதா யாரு போறா, இந்த துஆ அல்ல. தொழுகையும் அப்படித்தான். அவர் குனிந்திருக்கட்டும், அவர் பணிந்திருக்கட்டும், துஆவும் தொழுகையும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு இபாதத்திலையும் யாருடைய தலை குனியாமல் வானத்தின் பக்கம் இருக்கிறதோ, புகாரியுடைய வார்த்தை இது, லா தக்தஃபன்ன அப்சாரஹும், இவர் செய்த குற்றத்திற்கு அல்லாஹ் பார்வையை புடுங்கிக் கொண்டாலும் தப்பு இல்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் தொழுகையில பார்த்துட்டே இருக்காரு, கண்ணு ரெண்டும் போயிருச்சு, குண்டா போயிருச்சு, யாரெல்லாம் இது பண்ணிட்டேன்னு கேட்கக்கூடாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்வையை பறித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அது குற்றம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையில் அவர் பார்வையை குனித்து வைத்திருப்பது அது தொழுகையுடைய இபாதத். ஹதீஸ்ல வருது, சில சஹாபாக்கள்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, வந்து பார்த்தார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நாங்கள் இபாதத்து செய்வதிலே கொஞ்சம் சுணக்கம் ஏற்படுகிறது. அதாவது எங்களுக்கு வணக்கத்துல அவ்வளவா மனசு லகிக்க மாட்டேங்குது. எப்படா முடிக்கலாம், ஏண்டா தொழுகணும், ஏண்டா இந்த அமலை செய்யணும் என்றெல்லாம் எங்களுக்கு அப்படி ஒரு சுணக்கம், ஒரு விதமான ஒரு சோர்வு ஏற்படுகிறது அப்படின்னு ஒண்ணு நின்னாங்க. நம்ம கை தானங்க, இந்த கையில காலையில மொபைல பிடிச்சாருன்னு சொன்னா 3 மணி நேரம் கையில வச்சு நோக்கிட்டே இருக்காரு, கை வலிக்கவே மாட்டேங்குது. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கனமா தான் இருக்கு, ஒரு 200 கிராம் 300 கிராம் இருக்கிறது. இந்த வச்சுட்டு கையில பாக்குறாரு, நோண்டாரு, வச்சு பாக்குறாரு, கேம் விளையாடுறாரு, அதுலயே படம் பாக்குறாரு, என்னென்னமோ செய்யறாரு. 3 மணி நேரம் 4 மணி நேரம், சில நேரம் தூக்கத்துல தூங்குறாலும் இந்த கை இப்படி வேலை பார்த்துட்டே இருக்கு. பழகிருச்சு. தண்ணி விட்டு இந்த டச்சு போனா தண்ணி விட்டு அவர் கையில பக்கத்துல மனைவியை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார்.